வெறிநாய் தாக்குதல் பீதி மூணார் பகுதிகளில் அதிகரித்துள்ளது. தேவிகுளம் கிராம பஞ்சாயத்தில் குண்டலையில் வெறிநாய் கடித்து சிகிச்சையில் இருந்த பெண் மரணமடைந்தார். பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை தலைமையில் தடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த தினம்தான் குண்டலை ஆதிவாசி நகரை சேர்ந்த மாலாமணி கோட்டை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சையில் இருந்த நேரத்தில் மரணமடைந்தது. 2 மாதங்களுக்கு முன்பு இவரை வளர்ப்பு நாய் கடித்திருந்தது. இதே நாய் அருகில் வசிக்கக்கூடிய 2 பேரையும் அன்றே கடித்திருந்தது. ஆனால் இவர்கள் தடுப்பூசி எடுக்கவில்லை. சில தினங்களுக்கு முன்பு இந்த நாயும் வேறு சில நாய்களும் இறந்தன. இந்த சம்பவத்திற்கு பின்புதான் மாலாமணிக்கு வெறிநாய் தாக்குதலை போன்ற உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. தொடர்ந்து கோட்டை மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்த போதும் மரணம் ஏற்பட்டது. வெறிநாய் தாக்குதலுக்கான பீதி நிலைநிற்பதால் ஆதிவாசி நகரில் சுகாதாரத்துறையின் தலைமையில் கண்காணிப்பு തുടങ്ങപ്പെട്ടത്. ദേവികുളം ഗ്രാമപഞ്ചായത്തിന്റെ പരിധിയിൽ കുണ്ടലക്കുടി ട്രൈബൽ സെറ്റിൽമെന്റിൽ ജൂൺ 27-ാം തീയതി 51 വയസ്സുള്ള മാലാമണി എന്ന പേരുള്ള സ്ത്രീ മരണപ്പെട്ടു. കോട്ടയം മെഡിക്കൽ കോളേജിൽ വെച്ചാണ് മരണം സംഭവിച്ചത്. പേവിഷബാധയുടെ എല്ലാ ലക്ഷണങ്ങളും മാലാമണിയിൽ ഉണ്ടായിരുന്നു. തുടർന്ന് നടത്തിയ ബ്ലഡ് ടെസ്റ്റ് പേവിഷബാധയ്ക്ക് പോസിറ്റീവ് ആവുകയും ചെയ്തു. 26-ാം തീയതി കോട്ടയത്തേക്ക് റെഫർ ചെയ്യുകയും 27-ാം തീയതി മാലാമണി കോട്ടയം മെഡിക്കൽ കോളേജിൽ വെച്ച് മരണപ്പെടുകയും ചെയ്തു. ഞങ്ങൾ 26-ാം തീയതിയും കുണ്ടലക്കുടി ദേവികുളം സാമൂഹികാരോഗ്യ കേന്ദ്രത്തിൽ നിന്ന് ഡോക്ടറും ജീവനക്കാരും ആ സ്ഥലം പരിശോധിക്കുകയും മാലാമണിയുമായിട്ട് സമ്പർക്കത്തിലുള്ള എല്ലാവർക്കും പേവിഷബാധയ്ക്കെതിരെയുള്ള പ്രതിരോധ കുത്തിവയ്പ്പ് എടുത്തു കൊടുക്കുകയും ചെയ്തു. தேவிகுளம் கிராம பஞ்சாயத்தில் கால்நடைத்துறையின் தலைமையில் குண்டலைக்குடியில் வளர்ப்பு மிருகங்களுக்கும் கால்நடைகளுக்கும் தடுப்பூசிகளும் போடப்பட்டுள்ளன. ஆதிவாசி நகரில் அனைத்து நபர்களுக்கும் தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டது. வளர்ப்பு நாய்களும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் பீரோ, மூணார்.